வணக்கம். நம்ம இப்போ திருப்பி வேர்டுக்குள்ள ஹோம் டேப் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இன்சர்ட் டேப் பார்த்துருவோம். இன்சர்ட் டேப்பில் வந்து சரி திருப்பி ரீகால் ஃபாண்டோட ஸ்டைலை மாற்றுறது, போல்டு, இத்தாலிக்கு, அண்டர்லைனு, ஸ்ட்ரைக் த்ரோ, சப்ஸ்கிரிப்டு, சூப்பர் ஸ்கிரிப்டு, ஃபாண்டோட ஃபாண்டோட அளவை வந்து கூட்டுறது, குறைக்கிறது, ஸ்டைலை மாற்றுறது, ஹைலைட்டர், டெக்ஸ்டோட கலரை மாற்றுறது. அது வந்து கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங். ஆல்ரெடி ஏதாவது ஃபார்மேட் இன்க்ளூட் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து ஃபார்மேட் பண்ணுறது. புல்லட் லிஸ்ட்டு, நம்பர் லிஸ்ட்டு, இன்க்ரீஸ் இன்டென்ட்டு, டிக்ரீஸ் இன்டென்ட்டு, ஏ டு ஜெட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இது வந்து நான் பிரிண்டட், அதாவது வந்து எந்தெந்த இடத்துலனா நம்ம என்ட்ரு அமைக்கிருக்கோம் அந்த இதை காமிக்கிறது. இது வந்து அந்த பேராவே வந்து ஷேடிங் பண்ணுறது. இது வந்து லைன் ஸ்பேஸிங். அடுத்து வந்து ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 இந்த இதெல்லாம் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்குறப்ப பார்த்துருவோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். சரி, அடுத்து வந்து இன்சர்ட் ஆப்புக்குள்ளே போகிறோம். இன்சர்ட் ஆப்புக்குள்ளே போயிட்டோம். கவர் த பேஜ். இந்த ஃபஸ்ட்டு வந்து கவர் த பேஜ் அப்படின்றது வந்து அதுக்கு முன்னாடி பிளாங்க் பேஜ் பார்த்துருவோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேஜை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி என்ட்ரு அமைக்கிக்கிட்டே இருப்போம். இப்போ நார்மலாக வந்து இப்போ விஷயம் தெரியாதவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இப்படி என்ட்ரு அமைக்கி தான் செகண்ட் பேஜ் கொண்டு வருவோம். ஆக்சுவலாக வந்து அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எப்போயுமே வந்து ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த பிளாங்க் பேஜை தான் க்ரியேட் பண்ணணும். சரி, இப்போ இந்த பிளாங்க் பேஜ் அமுக்காமல் நீங்கள் வந்து என்ட்ரு அமைக்கிக்கிட்டே தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜை ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஹோம் டேப்பில் இந்த நான் பிரிண்டட் இதை நீங்கள் அமைக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்லையான்றது வந்து தெரிஞ்சிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கவர் த பேஜ். ஒரு 365 உள்ள ஒரு டைரியை வந்து நம்ம ரெடி பண்ணுறோன்னு வைங்க. அப்போ வந்து பிளாங்க் பேஜாக க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நான் எத்தனாவது பேஜில் இருக்கேன்? எயித்து பேஜில் என்னோடய கர்சர் வந்து இருக்குது. இப்போ கவர் த பேஜ் அப்படின்றத கொடுத்தோம்னா இது எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு பேஜாக தான் ஜென்ரேட் ஆகும். லைக் நம்ம இப்போ காலேஜில் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்று கவர் த பேஜ் ரெடி பண்ணுவோம்ல, அந்த இது வந்து டிஃபால்ட்டாகவே நிறையா ஆப்ஷன்ஸ் உள்ள நிறைய இது இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எந்த இது சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை நான் சூஸ் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு பேஜாக தான் போய் ஜென்ரேட் ஆகும். நான் இப்போ எயித்து பேஜில் இருந்தேன், இப்போ ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துட்டேன். சரி, இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் டைட்டில், இயரு, இந்த பிக்சருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பிக்சர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதான் வந்து கவர் த பேஜ். சரி, அடுத்து வந்து பேஜ் பிரேக். இந்த பேஜ் பிரேக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா இப்போ இந்த மாதிரி பேரா இருக்குது. இந்த பேராவில் இருக்கிறப்ப நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த கர்சர் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு கீழே எதுவுமே வேணாம் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரை தட்டிக்கிட்டே தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு அதை கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த பேஜ் பிரேக்கை கொடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே அடுத்த பேஜுக்கு மித்த டெக்ஸ்டெல்லாம் தள்ளி விட்டுரும். இந்த இடத்த பிளாங்க் ஆகிக்கிறோம். நீங்கள் கர்சரை வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இது வந்து பேஜ் பிரேக் வந்து அங்கே அந்த அடுத்த லைனில் இருந்தால் அது வந்து ஒர்க் ஆகவே ஆரம்பிக்கும். சரி, அடுத்து வந்து டேபிள். இப்போ டேபிளை பொறுத்தவரை நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளை வச்சு நம்ம வந்து ஒரு கேலண்டர் மேக் பண்ணாலே ஓரளவு வந்து எல்லாமே வந்து அதில் சூட்டபுளாக வந்து உள்ளே வந்துடும். சரி, இப்போ ஒரு கேலண்டர் மேக் பண்ண போகிறோம். நம்ம கேலண்டருக்கு தேவை வந்து மொத்தம் 7 நாட்கள். நான் இப்போதைக்கு வந்து 6 நாள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இதை பொறுத்த வரையும் நீங்கள் டேப் அமுக்குனீங்கன்னா அடுத்த செல்லுக்கு அது மூவ்மெண்ட் ஆயிரும்.
ஃப்ரைடே. சரி. இப்போ என்னன்னாக்க எனக்கு அஹ், அடுத்த ஒரு ஒரு காலம் தேவைப்படுது. அப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் இங்கே வந்து நான் ஜென்ரேட் பண்ணேன்னா இதுக்குள்ளே தான் அது ஜென்ரேட் ஆகும். அதனால் வந்து எப்பவுமே வந்து இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட், நம்மளுக்கு தேவை காலமா ரோவா, நம்மளுக்கு தேவை ஒரு காலம். லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ரைட் சைடு. இன்சர்ட் ஏ காலம் ரைட் சைடு சாட்டர்டே. அதே மாதிரியே நல்லா கவனிங்க. இப்போ இந்த இதை சாட்டர்டேன்னு அடிச்சிட்டேன். அடுத்த ஒரு டேபை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்க அப்படியே அது அது மேலே என்ன இருந்துச்சோ அதே இது கன்வெர்ட் ஆகி கீழே வந்து ஜென்ரேட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் திருப்பி வந்து ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு கேலண்டர் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அந்த மொத்தம் 7 காலம் இருக்கும், கீழே வந்து 4 ரோ இருக்கும் அப்படின்னு மொத்தமாலாம் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை என்னமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ அதை ஃபுல்லாமே வந்து நீங்கள் இப்படி டைப் பண்ண அடுத்தடுத்து நீங்கள் டேப் அமுக்க அந்த இது வந்துடும். நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்றதுக்காக எக்ஸ்ட்ரா திருப்பி போய் டிலீட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாமல் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். தேவையில்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் டிலீட் பண்ணிவிட்டு இருக்கிறதுக்கு நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிட்டு போயிடலாம். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரைட் சைடு இந்த ஆரோவை பிடிச்சி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்படியே இழுத்திங்கன்னா ஈவனாக வரும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி பிடிச்சி அதாவது ஒன்று ஒன்றா பெருசாக்கணும்னு இப்படி பெருசாக்குனீங்கன்னா இது மட்டும்தான் பெருசாகும், அப்போ உங்களுக்கு பிரச்சனையாகும். அதனால் வந்து இந்த ரைட் சைட் கார்னர் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே பெருசாகும், நீங்கள் எழுத்துடலாம். சரி, இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, சண்டே மண்டேலாம் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா செலக்ட் ஆல் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து போல்டு கொடுப்போம். போல்டு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹோம் டேப்பில் போயிட்டு இந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது சென்டராக இல்லை, இதை வந்து சென்டர் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த கட்டத்துக்கு இந்த சண்டேன்ற வார்த்தை வந்து மேலே டாப்பில் இருக்குது. ஆக்சுவலாக இது சென்டருன்றது வந்து இதுதான் சென்டர். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இதுக்கு சென்டர் கொண்டு வந்தாச்சு. இதை இப்போ கீழே இறக்கணுன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா லே அவுட்டு டிசைன். சரி, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை இப்படியே இந்த ப்ளூ கலரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதை வந்து எந்த இடத்துல கொண்டு வரணும்னு இருக்கும். ஆக்சுவலாக வந்து விண்டோஸ் 7 இருக்கும். செல் அலைன்மெண்ட்டுன்ட்டு அதை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்டோட டைரக்ஷன், ஒரு நிமிஷம், செல் அலைன்மெண்ட்டு சரி அதை பார்த்துருவோம். சரி, இப்போ இது எந்த மந்த்துன்றதை நம்ம ரெடி பண்ணணும். இன்சர்ட் ஆப்புக்குள்ளே போகிறோம், இன்சர்ட் ரோ அப்போ இப்போ இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோடெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது. ரைட் கிளிக் பண்ணுறோம், மெர்ஜ் செல்ஸ்ன்னு கொடுக்குறோம். இது எல்லாமே இதாகிடுது. இப்போ மே மந்த்து அப்படின்றத கொடுத்துரும், மே மந்த்ன்றதை கொடுத்துரும். இப்போ இந்த சண்டே மண்டே இதெல்லாம் கொஞ்சம் கேபிட்டலில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்றப்ப நம்ம இந்த டேப்பில் போய் அப்பர் கேஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மே மந்த்துக்கு கீழே ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணுவோம். இந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணுவோம், எந்த டிவைஸில் இருந்தால் இல்லை எதில் இருந்து அப்படின்ட்டு.
இங்கே ஆட் பண்ணிடுறோம். சரி சரி. இப்போ இது வந்தோடனே இந்த பிக்சரோட பொசிஷன் எந்த இடத்துல வேணும்னு கேட்குது. அதாவது இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடு கார்னரா, இல்லை இந்த சென்டரா, இல்லை இந்த இதா அப்படின்னு கேட்குது. சரி, இந்த மாதிரி பிக்சரோட பொசிஷன் வச்சுக்க வேண்டியதுதான். மே மந்த்து இதென்னா இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதில் பிக்சர் ஃபார்மேட்டில் இந்த செல் மெர்ஜிங் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இந்த இதை எப்படி சென்டர் பண்ணுன்னு சொல்லிடுறேன். சரி, இப்போ இந்த இது பார்க்குறப்பே நம்மளுக்கு வந்து ஒரு டேபிளில் வந்து சென்டர் பண்ணுறது, அலைன்மெண்ட்டு, ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துடும். சரி, இப்போ இந்த சண்டேலேருந்து மண்டே வரையும் இதோட டெக்ஸ்டோட கலரை மாற்றிடுங்க. பியூர் ப்ளூ அதை கொடுத்துருவோம். இப்போ இந்த சண்டேலேருந்து ஃபுல்லாமே லீவு, அதனால் ரெட் கலர் கொடுத்துருவோம். சரி, இதான் வந்து ஒரு கேலண்டர் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான இந்த அளவு நீங்கள் கேலண்டர் ரெடி பண்ணாலே போதுமானது. சரி, அடுத்து வந்து ஸ்மார்ட் ஆர்ட்டு. இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுன்றது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம், இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஒரு ஃபுட் செயின்லாம் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம வெறும் ஷேப்ஸை மட்டும் நம்ம வச்சு க்ரியேட் பண்ணுறோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் எடுத்துடுறேன். இந்த மாதிரி திருப்பி இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்து ஒவ்வொரு செயினாக ஃபுட் செயின் ரெடி பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஈவனாகவும் அது வந்து வராது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த இன்சர்ட் டேபுக்கு போகிறோம், ஸ்மார்ட் ஆர்ட் எடுத்துக்கிறோம். இதில் வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்கும். இப்போ நான் இந்த சைக்கிள்ன்ற மாடலில் வந்து இதை எடுக்கிறேன். இதை எடுத்து ஓகே கொடுத்துட்டோன்னா இதுவே வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணிடும். இந்த இதை ஜென்ரேட் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஸ்மார்ட் டிசைனுக்குள்ளே ஸ்மார்ட் ஆர்ட் டிசைனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதோட கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்கும். யாருங்க அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணி அதுக்கு என்ன வச்சுக்கலாம். இப்போ சேஞ்சஸ் கலர், வேறு வேறு கலர் இருக்காங்க. டைகர், டைகர் வந்து பீர், பீரை சாப்பிட்டோம். பீர் வந்து கிராஸ் சாப்பிட்டோம். இந்த மாதிரி நம்ம இந்த ஃபுட் செயின் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து வந்து சாட்டு. இந்த சாட்டுன்றதை வந்து நம்ம எக்ஸல் போகிறப்ப பார்க்க ஆரம்பிப்போம். சரி, அடுத்து இந்த புக் மார்க்கு, கிராஸ் ரெஃபரன்ஸ்லாம் இந்த ஹைப்பர் லிங்க்கு தனியாக பார்ப்போம்ல, அப்போ பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து வந்து ஹெட்டர் அண்டு ஃபுட்டர்.
இப்போ நம்ம பெரிய புக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அது எல்லா பேஜ்லேயும் கன்வெர்ட் ஆகும். அதை ரெடி பண்ணுறது தான் இந்த ஹெட்டர். ஒன்றும் இல்லை, த ஹிந்து அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பருக்கு எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல வரும். இப்போ க்ளோஸ் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும்தான் இருக்கேன். நான் இன்னொரு பேஜ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறதுனாலும் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துன்றது ஃபாலோ ஆகிட்டே வரும். அப்போ வந்து இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஒன்ஸ் ஒரே ஒரு இடத்துல கொடுத்துட்டோம்னா அது எல்லா பேஜுக்குமே அது ஃபாலோ ஆகி வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டரும் அதே மாதிரி தான். ஹெட்டுனா தலை, ஃபுட்டுனா பாதம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹிந்து க்ளோஸ் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இது எல்லா இடத்துலையும் இந்த ஹிந்துன்றதும் நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஹிந்து அப்படின்னு தான் கொடுக்கணும் தேவையில்ல. உங்களோட கம்பெனி நேமோ இல்லை உங்கள் ஸ்கூலோட நேமோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சரி, அடுத்து வந்து பேஜ் நம்பர். ஏன் அதே மாதிரி எனக்கு ஹெட்டர் தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் த ஹெட்டர். அதே மாதிரி ஃபுட்டர் தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் த ஃபுட்டர். பேஜ் நம்பர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னாக்கா எந்த இடத்துல பேஜ் நம்பர், டாப் ஆஃப் த பேஜா, பாட்டம் ஆஃப் த பேஜா, பேஜ் மார்ஜினா, எந்த இடத்துல வேணும்னு கேட்குது. மோஸ்ட்லி பாட்டம் ஆஃப் த பேஜில் சென்டராக தான் கொடுப்பாங்க. அதை நம்ம கொடுக்குறனாலும் அதுவும் ஃபுட்டருக்குள்ளே தான் வரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. க்ளோஸ் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னு கொடுக்குறோம்னா நம்ம எத்தனை பேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோமோ அந்த பேஜுக்கு உண்டான நம்பர் எல்லாமே அது கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு. நம்ம அந்த ஸ்கூல் புக்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஒரு பேரா இருக்கும். ஒரு பேராக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று முக்கியமான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரெட் கலரில் இருக்கும், இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இன்னும் ஒரு இடத்துல வேணும் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ட்ரா த டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ளே வேணும், இதுக்குள்ளே நான் ஏதாவது ஒன்று எழுதணும். இந்த மாதிரி நான் ஏதாவது எழுதணும் அப்படின்னாக்கா நான் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேர்ட் ஆர்ட்ன்றது வந்து நம்ம ஏதாவது ஒரு கடை ரிலேட்டடாக இல்லை ஏதாவது ஒரு இன்விடேஷன் இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப நம்ம இந்த வேர்ட் ஆர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேர்ட் ஆர்ட் யூஸ் பண்ணுறப்ப நம்ம எந்த வேர்டை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து மாடலாக இந்த மாதிரி வந்துடும். சரி, இதான் வந்து வேர்டு ஆர்ட். அடுத்து வந்து இந்த ட்ராப் கேப்ன்றது அடுத்து இந்த லே அவுட் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். குயிக் பார்ட்ஸ், வேர்ட் ஆர்ட்டு, சிக்னேச்சர் லைன். இந்த சிக்னேச்சர் லைன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட சைன் போடக்கூடிய ஒரு இதை வந்து ரெடி பண்ணுறது தான். ஒன்றும் இல்லை, ஓகே கொடுத்துட்றேன். ஆடு சிக்னேச்சர் சைன்ஸ். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெண்பா டைப் ரைட்டிங் கொடுத்தோம், அடுத்து வந்து ஹரின்ற நேம் கொடுத்தோம். அந்த வெண்பா டைப் ரைட்டிங்னு போட்டு இந்த மாதிரி இல்லை நம்மளோட நேம் போட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம இதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சிக்னேச்சர் லைன். இந்த ஈக்குவேஷன், இந்த சிம்பிள் வந்து இந்த மேக்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து தேவைப்படும். அவங்க வந்து அதையும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த டிஃபால்ட்டாக எடுத்து இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இப்போ 1ஆம் நம்பருக்கு வேலை 2ஆம் நம்பரு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து சிம்பிள்ஸ். இது வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் தேவைப்படும், அவங்க இதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சரி,
சரி, அடுத்த வீடியோவில் வந்து அந்த லே அவுட் ரிலேட்டடாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, தேங்க்யூ.